Greetings to all. இன்னைக்கு நாம term 1 8th standardல நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல பேசிக் arithmetic operation on rational numbers கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 18ல இருக்கு. இந்த வீடியோல தேர்ட் ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் ப்ரீவியஸ் ப்ராப்ளமான 1 and 2 ஓட லிங்க் எல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் ப்ராப்ளமோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், கம்பேரிசன், அதுக்கப்புறம் பிட்வீன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரேஷனல் நம்பர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டினாமினேட்டர் சேமாக இருக்கா. அதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ மைனஸ் பண்ணுறதோ இல்லை கம்பேர் பண்ணுறதோ இல்லை பிட்வீன் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் டினாமினேட்டர் சேமாக இருக்கா இல்லையா, சேமாக கொண்டு வந்துடணும் நம்ம. ஓகே, எப்போ வேண்டாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும் வேண்டாம், மற்ற எல்லா சமயத்துலேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக நியூமரேட்டரை ஆட் பண்ணோன்னா இட் இஸ் 10. ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரேட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், டினாமினேட்டர் ஆட் பண்ணக்கூடாது. டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். ஸோ 7 + 3 is 10. இது ஏன் டினாமினேட்டர் ஆட் பண்ணல அப்படிங்கிறது வந்து நம்ம பிக்சரைஸ்டாக பார்க்கும்போது தான் புரியும். அது நான் தனியாக வேறு வீடியோவில் சொல்கிறேன். எப்போவுமே ஃப்ராக்ஷன் ஆகட்டும், ரேஷனல் நம்பர்ஸ் ஆகட்டும், இதில் நாம் டினாமினேட்டர் சேமாக வச்சுட்டு நியூமரேட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம், நியூமரேட்டர் மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, கம்பேரிசன்லேயும் நியூமரேட்டரில் தான் கம்பேரிசன் பண்ணுவோம், எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஃபர்ஸ்ட் திங் நான் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 7 7s are 35 டிவைடட் பை 5 7s are 49. டினாமினேட்டரில் 35, 5 7s are 35. இது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன். ப்ளஸ் இப்போ இந்த ரேஷன் நம்பர் பார்ப்போம். 5 5s are 25 டிவைடட் பை 5 7s are 35. டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சா? இப்போ நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா 74 டிவைடட் பை 35. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமில் 5 and 10 சேம் டேபிளில் வரும். பட் இங்கே வந்து 74 and 35 நமக்கு ஒரே டேபிளில் கிடைக்காது. அதனால் இங்கே ஆன்சர் இப்படியே விட்டுடலாம். இங்கே ரெண்டும் ஒரே டேபிளில் வரும்னா கேன்சலேஷன் பண்ணிடணும் நம்ம. 5 டேபிளில் 5 1 times வரும், 5 டேபிளில் 10 2 times வரும். ஸோ ஆன்சர் வந்து 2. ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போது டினாமினேட்டர் சேமாக இல்லை, சைனும் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்குது. நம்ம எப்போவுமே ரெண்டு சைனை பக்கத்தில் வைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ 6/5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், வேறு சைன் மல்டிபிள் ஆகும்போது மைனஸ் தான் வரும். ஸோ 14 டிவைடட் பை 15. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டினாமினேட்டர் வேறையாக இருக்குது. இதை நான் க்ராஸ் மல்டிபிள் பண்ணணுமான்னா வேண்டாம். ஏன் வேண்டான்னு பாருங்கள். இங்கெல்லாம் பண்ணோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். இப்படி பாருங்கள், இது வந்து 5, இது வந்து 15. என்னால் 5ஐ 15ஆக மாற்ற முடியும்னும் போது நான் க்ராஸ் மல்டிபிளும் பண்ண வேண்டாம், எல்சிஎம்மும் எடுக்க வேண்டாம். இங்கே வந்து 5 and 7 இருக்குது. என்னால் 5ஐ 7ஆக மாற்ற முடியாது, 7ஐ 5ஆக மாற்ற முடியாது மல்டிப்ளிகேஷனில். ஓகேங்களா? அதனால இங்கே வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். பட் இந்த இடத்துல ஒரு டினாமினேட்டரை என்னால் இன்னொரு டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும் மல்டிப்ளிகேஷனில் அப்படின்னும் போது நம்ம அதையே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் எல்சிஎம்மும் தேவையில்லை. ஸோ இந்த 5ஐ நான் 15ஆக மாற்றணுன்னா இன்ட்டு 3, டினாமினேட்டரில் இன்ட்டு 3னா நியூமரேட்டர்லேயும் இன்ட்டு 3. ஸோ 6 × 3 18, 5 × 3 15 மைனஸ் 14/15. ஓகே, 18 மைனஸ் 14 என்னது? 4. டினாமினேட்டரில் இருக்க 15 அப்படியே வந்துடும். 4/15. 4 and 15 சேம் டேபிளில் வராது. ஸோ நம்ம வந்து அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்ப்போம். ஃபோர்த்து சப்டிவிஷன். 3 4s are 12, 12 + 2 is 14 மைனஸ் 14 டிவைடட் பை 3 ப்ளஸ் 7 × 12 அப்படிங்கிறது 9. நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்துருவோம். 7 2s are 14, 7 1s are 7, 7 + 1 8, 84 + 5. இந்த நியூமரேட்டரில் இருக்க 5 ப்ளஸ் பண்ணோன்னா இட் இஸ் 89. அப்போ இது என்ன ஆகும்? நியூமரேட்டரில் 89 டிவைடட் பை 12. இங்கே நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். என்னால் 3ஐ 12ஆக மாற்ற முடியும். ஸோ நான் கிராஸ் மல்டிபிள் எதுவும் பண்ணலை, எல்சிஎம் எதுவும் எடுக்கலை. நான் டைரெக்டாக இந்த 3ஐ 12ஆக மாற்ற போகிறேன். எப்படி? இன்ட்டு 4 பண்ணுறதுனால. ஸோ 14 × 4 அப்படிங்கிறது
56 minus 56 divided by 12 plus 89 divided by 12. ரெண்டு வேறு சைனா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் தான் பண்ணுவோம். ஸோ 89 minus 56 பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணனா 3, 8 minus 5 is 3. 33 divided by 12. 33 divided by 12. எப்போவுமே பெரிய நம்பரோட சைன் தான் ஆன்சர் கொடுப்போம். பெரிய நம்பர் வந்து 89, அதனுடைய சைன் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 33 by 12. 33யும் 12ம் 3 டேபிளில் வரும். ஸோ நான் கேன்சல் பண்ணனா இது 11, இது வந்து 4. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 4/11. ப்ராப்ளம் இனிஷியலாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்ததுனால நானும் ஆன்சரை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் முடிக்கணும். அதனால 11 divided by 4 நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். எப்படி, டிவிஷன் மூலமாக. 4 2s are 8 கிடைக்கும், ரிமைண்டர் 3. ஸோ இது எப்படி மாற்றுவோம், டினாமினேட்டரில் எந்த சேஞ்சும் வராது, அப்படியே இருக்கும். நியூமரேட்டரில் வந்து இந்த ரிமைண்டர் வரும், கோஷன்ட் வந்து இங்கே சைடில் வரும். ஸோ 2 3/4 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ பாருங்கள், 4 2s are 8, 8 plus 3 11, 11/4 கிடச்சிருச்சா. இதே இந்த 2ம் 3யும் மாற்றி போட்டோன்னா இந்த ஒரிஜினல் நம்பர் கிடைக்காது. அதை வச்சு நம்ம இடம் மாற்றி போட்டிருக்கோன்றதை புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இப்போ இடம் மாற்றி இப்படி எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதை திரும்பவும் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 4 3s are 12, 12 plus 2 என்ன கிடைக்கும், எனக்கு 14/4ன்னு வந்திருக்கும். நம்ம 14/4 கன்வெர்ட் பண்ணோம் கிடையாது, நம்ம 11/4 தான் கன்வெர்ட் பண்ணினோம். ஸோ திரும்ப அதே கிடைக்கணும். இங்கே இந்த இடத்துல எனக்கு எந்த நம்பரை எங்கே போடணுன்ற கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுட்டு அதை திரும்பவும் மிக்ஸ்டாக இம்ப்ராப்பராகவே மாற்றி பாருங்கள். நீங்கள் எங்கேருந்து சேஞ்ச் பண்ணிங்களோ அதே நம்பர் கிடைக்கணும். கிடைக்காம வேறு நம்பர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இடம் மாற்றி போட்டிருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீக்கெண்டில் கம்யூனிட்டியில் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். இந்த கான்செப்ட்லாம் பேஸ் பண்ணி அங்கே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுமே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.